அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 8 செயல் பகுதி சிறுபான ஆற்றுப்படை. சிறுபான ஆற்றுப்படையில் உள்ள கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவு 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் வினா, எதையும் எதிர்பாராமல் நீங்கள் பிறருக்கு உதவி செய்த நிகழ்வை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்க என்று சொல்லக்கூடிய வினா. அந்த வினாவுக்குரிய விடைகள் உங்களுக்கு இந்த பகுதியில் பார்ப்போம். வகுப்பறையில் பிறருக்கு செய்த உதவியை கலந்துரையாடல் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதுக்குரிய வினாவ பகுதி, அதுக்குரிய தான் செய்த உதவியை பற்றி சொல்கின்ற அமைப்பில் இது அமைக்கப்பட்டிருக்கு. மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் நாளும் புது புது மனிதர்களை பார்க்கிறோம். புது புது செய்திகள் கிட்டுகிற கருப்பொருள்களை கற்பனை நயம் கூட்டி கதையாக்குவது ஒரு கலை. சிறுகதையாக்குவாகவும் ஆக்கலாம், புதினமாகவும் இருக்கலாம். அன்பை எதிர்பார்ப்பவராக யாருமற்றவராக இருக்கும் ஒருவர் உங்களின் உதவியால் மனமகிழ்ந்த நிகழ்வினை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்ளுதல். அல்லாஹ் என்னை காப்பாத்து. அல்லாஹ் அதாவது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருவரை சந்தித்த பகுதியை பகிர்ந்து கொள்கிறேன். குரலை கேட்டு நான் அந்த திசையில் திரும்பி பார்த்தேன். பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள் இருந்து குரல் பார்த்தேன். பார்த்தால் பாயம்னா முஸ்லீம் பெண்களை பாய்மா என்று சொல்கிறார். இடுப்பை பிடித்தபடியே அமர்ந்திருந்தார். கண்ணீர் துளிகள் கரைந்து வந்தது. அவரை பார்த்தபோது என் மனத்திரையில் சில காட்சிகள் ஓடின. பாயம்மாவும் அவரது கணவர் முகமது அலியும் அன்பு தம்பதிகளாக ஒருவருக்கொருவர் உயிராய் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரே குறை, அவர்களுக்கு இல்லை. என்றாலும் அன்பாகவே வாழ்ந்து வந்தார்கள். முகமது அலி வியாபாரத்திலே வெகு கெட்டிக்காரர். திடீரென்று ஒரு நாள் ஏற்பட்ட நெஞ்சுவலியால் இறந்துவிட்டார். அன்றிலிருந்து பாயம்மா தனியாக வாழ்ந்து வந்தார். காம்பவுண்டுக்குள்ளே சென்றேன். பாயம்மாவிடம் விசாரித்தேன். இடுப்பு வலி பொறுக்க முடியவில்லை என்றார். உடனே நான் ஆட்டாவை வரவழைத்து மருத்துவமனையில் சேர்த்தேன். ஏதோ சதைப்பிடிப்பாம். சோதனை செய்து பார்த்துவிட்டு சொன்னார்கள். மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தார்கள். வாங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தேன். ஒரு வாரம் கழித்து நான் பாயம்மாவை சென்று பார்த்தேன். சிரித்தார்கள். குமார், நீ மட்டும் அன்று எனக்கு உதவி செய்ததால் நான் பிழைத்தேன். இல்லாவிட்டால் நானும் அவரிடத்திற்கே சென்றிருப்பேன் என்று சொன்னார். துக்கத்தை அடைத்து கொண்டு, இப்போது நலமாக இருக்கிறேன் அப்பா, ரொம்ப நன்றி அப்பா. அல்லாஹ் உனக்கு எல்லா நலங்களையும் கொடுப்பார் என்றார். உதவி செய்ய வாய்ப்பளித்த இறைவன் கருணையை எண்ணி எண்ணி வியந்தேன் என்று தனக்கு நடந்த நிகழ்வை வகுப்பறையில் உரையாடுவதைப் போல இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. இது பகுதியை பாருங்கள். இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.